ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. என்னடா ரொம்ப நாளாக வ்ளாகே போடல நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாக் வந்திருக்கும், டிவிகே மானோட வ்ளாக்கு, அதை பாருங்கள். ஏன்னா மோட்டோ வ்ளாக் பண்ணி ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா, மதுரைக்கு நான் வந்து டிவிகே மீட்டிங்கு மதுரைக்கு பைக்கில் தான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். சப்போஸ் ஒரு சின்ன கமிட்மெண்ட்டு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வண்டிக்கு ஒரு டேக் ஒன்று வாங்கலான்ட்டு. ஒருத்தன் அந்த ஏதோ லடாக்கில் வந்து விற்பாங்க நம்ம ஒரு டேகு. அதை கேட்டேன், எங்கடா வாங்கினேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னா ஒரு பதில், லடாக்கில் தான்டா வாங்க மச்சான். அதை தேடி இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா லடாக் தான் போயிட்டுருக்கேன். ஆமாம் காய்ஸ், 2025 லடாக் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளோட சீரீஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் டே. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி எடுத்துகிட்டு லடாக் நேரம்லாம் வண்டியில் போகல, ட்ரெயினில் தான் போகிறோம். என்னடா பைக்கை ஓட்டாமல் ட்ரெயினில் போகிறான்ற காமெடி பண்ணுகிறேன்னு கேட்காதீங்க. அது ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால் ஒரு பேக்கேஜாக பேசிட்டேன். அந்த பேக்கேஜோட டீட்டெயில் முதல்ல தெளிவாக ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எப்படி நம்ம லடாக் வந்து ரீச் பண்ண போகிறோன்றதை சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து நம்ம பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு சென்ட்ரலில் இறங்கிடுவேன். சென்ட்ரல்லேருந்து ஃபுல்லாக ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 கிலோமீட்டர் 2200 கிலோமீட்டர் ட்ரெயினில் கவர் பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க, ஏன் அதில் வந்து அதான் ட்ரெயினில் வர ப்ளாக்லாம் தனியாக வரும், அதையும் பாருங்கள். இந்த ப்ளாக் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி போகிறது தான். எஸ், டெல்லி எப்படி ரீச் ஆகிறோம் அப்படின்றது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த டெல்லியிலேருந்து நாங்கள் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து லேக் வண்டி ஓட்டணும். எப்படின்னா, டெல்லியிலேருந்து 1000 கிலோமீட்டருக்கு லேக்கோட ட்ராவல் தூரம் இருக்குது. 900 சம்திங் கிலோமீட்டரு. அதனால் அந்த கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு மட்டும் எங்களுக்கு பைக் வேணும். அப்போ அந்த பைக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான், என் பைக் அதெல்லாம் வண்டி லடாக்கில் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சில பேர் அடம் பிடிச்சி 2 பேர் இருந்தானுங்க. ஏன் 2 பேர் அடம் பிடிக்கிறீங்க, உங்கள் பைக்கை நீங்களே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டோம். அதனால் அவங்க பைக் அவங்க எடுத்துகிட்டு வரானுங்க. அவங்க பைக்கில் வந்து நம்ம டெல்லியிலேருந்து லேவ் ரீச் பண்ணுவோம். லேயிலேருந்து தான் நம்ம அப்படியே சும்மா எல்லாத்தையும் ஃபுல் லடாக்கையும் சுற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 2000 கிலோமீட்டர் கிட்ட கவர் ஆகிடுது. லேயிலேருந்து லடாக்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்க 1000 கிலோமீட்ரு, இங்கேருந்து ஒரு 1000, 2000 அப் அண்ட் டவுனு 4000 கிலோமீட்டர் நம்ம வண்டியே ஓட்ட போகிறோம். அதுலேயே அது பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக உண்டா தம்பிங்களா. கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் ஆகிடும். ஓகேவா, அதுக்கான ஃபுட்டு, பெட்ரோலு, ரூம்ஸு, ஸ்டே பண்ணுறது எல்லாமே ஒரு பட்ஜெட்டாக போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடுது. ஏன்னா தெரியும் நிறைய பேருக்கு, நான் வந்து நிறைய கமிட்மெண்ட்டு, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் மாட்டிகிட்ருக்கேன். அந்த கமிட்மெண்ட்லாம் தாண்டி நான் போகிறேன்னா இந்த வருஷம் எப்படியாவது லடாக் வந்து ரீச் ஆகிடணும், போய் பார்த்தணும் அப்படின்றது தான். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், 2025 லடாக் நம்ம எப்படியாவது இந்த இயர்க்குள்ளே போகணுன்றது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளாக்லேருந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே நோட் பார்த்துருக்கலாம், தெரியும். இப்போ சென்னையிலேருந்து எங்கேயும் போகல, நம்ம சென்ட்ரல் தான் போகிறோம். சென்ட்ரல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பையன் ஒருத்தன் எக்மோரில் இருக்கான், அவனை போய் பார்த்துட்டு அவன் கூட இருந்து அப்படியே மெட்ரோவில் ஏறிடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா சென்ட்ரலில் வந்து அந்த இடத்துல டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். மெட்ரோவில் போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. நம்ம மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவேன். இதுதான் நம்மளோட ப்ளாகு. இந்த ப்ளாக் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த ப்ளாக் இது எங்கே முடியுன்றது முன்னாடியே சொல்லிடுறேன். டெல்லியில் முடியும். டெல்லியில் கால் எடுத்து வச்சோன்னா முடிஞ்சிடும். டெல்லியில் வச்சுட்டான்டா ஏகே காலை அப்படின்லாம் காமெடி பண்ணக்கூடாது கமெண்ட்டில், ஓகேவா. ஒரு 15 நாளைக்கு என்னை தேடாதீங்க, நான் டெல்லியில் இருப்பேன், லடாக்கில் இருப்பேன். அதனால் நிறைய கமிட்மெண்ட்டு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம்தான். வாழ்க்கையில் சில விஷயத்த கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கணும் போது கஷ்டப்பட்டு தான் போகணும்ல, கரெக்ட் தானே, ஓகேவா. அதே மாதிரி மதுரை மாநாடு வேறு லெவலில் விஜய் நான் மாஸ் பண்ணார். அந்த மாநாடுலேயும் கலந்துட்டது நல்லது. ஏன்னா மதுரை மாநாடு நான் மிஸ் பண்ண பார்த்தேங்க. எனக்கு 23 ட்ரெயின், ஓகேவா. பசங்க என்கிட்ட வந்து அண்ணன் மதுரை மாநாடு 25ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவட்டத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, மாவட்ட 25 கன்ஃபார்ம் அப்படின்ன போது தான் ஐயோ நான் 23 ட்ரெயின், நான் மதுரை சென்னையிலே இருக்க மாட்டேன், நான் டெல்லியில் இருப்பேன் அப்படின்னு. ஐயோ அவர் அதுக்கப்புறம் அப்படி இப்படி விநாயகர் சக்தின்னு ஒரு மேட்ரு வரும்போது என் முன்னாடியே எங்கள் நியூஸ் வந்துருச்சு. அவன் என்னென்னா டேட்டு மாறப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணாங்க.
அப்போ டேட்டு மாறி தான் பின்னாடி மாறுமா முன்னாடி மாறுமா இந்த கடவுளை வேண்டிக்கிட்டா எப்பா தெய்வமே முன்னாடி மாறினா நல்லாயிருக்கும், எதையும் மிஸ் பண்ணாமல் விஜயனா பார்த்துட்டு போய்ட்டு தளபதிக்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு போயிட்டு நல்லா விஜயனாவை கிட்ட நின்னே பார்த்தேன். நான் அந்த பிளாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப போன வாட்டி ஃபஸ்ட்டு மாநாளில் கூட ரொம்ப லாங்கில் இருந்தால் பார்த்தேன். இந்த மாநாளில் ரொம்ப கிட்ட பார்த்துருக்கேன் விஜயனாவை. அதுவே ஒரு பெரிய கொடுப்பனை தான். எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது. அவர் வேறங்க, அவரெல்லாம் வேறு லெவலுங்க. அவ்வளோதாங்க. தளபதினா தளபதி தாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மாநாளில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அது எப்படின்னா அவ்வளோ க்ரௌடு கண்ட்ரோலேஷன் கஷ்டம்தான். கொஞ்சம் நெஞ்ச க்ரௌடாங்க அது. சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய இடத்த விஷயம் என்னென்னா, போன மாநாட்டில் இடம் பற்றாக்குறை இருந்தது அதிகமாக, தண்ணி பற்றாக்குறை இருந்தது. இந்த மாநாட்டில் இடம் பற்றாக்குறை கம்மி, இடம் ஃப்ரீயாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் தாண்டி போயாச்சு. அப்புறம் மதுரை போய் மாநாடு பார்த்துட்டு முந்தா நேற்று நைட்டு தான் வந்தேன் சென்னைக்கு. சரி, மார்னிங் வந்தேன், நைட்டு வரல. முந்தா நேற்று மார்னிங் சென்னை ரீச் ஆகிட்டேன். 23ஆம் சென்னையில் இருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் முடிச்சுட்டு இவனுங்க இப்படியே ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா நாங்களாம் எங்கெங்கே வண்டி ஓட்டுறது பாருங்கள். அநியாயம் பண்ணுறானுங்க. மெட்ரோ போடுறான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எதுக்கு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஒரு வாரமாக க்ளோஸில் இருக்குது அண்ணா சாலையில் இந்த ரோடு. சரி, ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எதுக்காக மெட்ரோ ஒர்க்காக கூட இருக்கலாம். சரி, ஓகே காய்ஸ், வழக்கம் போல் டிராஃபிக் ஆகிடுச்சு. இந்த பிளாக் இதோட முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினில் அப்டேட் பண்ணுவோம். ஏன்டா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிறத வழியெல்லாம் எங்கெங்க இந்த டிராஃபிக்கெல்லாம் நம்மளை வீடியோ எடுத்து போட்டால் கடுப்பு தாங்க வரும். எனக்கு எங்கே தான் போகிறானுங்க எல்லோரும் மொத்தமாக. ரொம்ப பேசிட்டு இருப்பேன். பை பாய் மக்களே, நம்ம போயிட்டு ட்ரெயினில் மீட் பண்ணுவோம். வாங்க ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கணப்பா. நீங்க இருக்கீங்களான்னு செக் பண்ண ரொம்ப நாளா ஆளை காணமே. அதுதான் ட்ரெயின்ல வந்து தூங்கிட்டேன். சரி, ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்தனா ட்ரெயினை பிடிக்கிறதுக்குள்ளேயே ஒருத்தன் லேட் பண்ணிட்டான். வேற அவனை தேடி பிடிச்சி கழுத்தாமட்டிலே போட்டு ட்ரெயின்ல ஏற்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அந்த கஷ்டம் எதுனா இதுதான் பாத்துங்க. எல்லா ரைடிலையும் நம்மளுக்குன்னு ஆப் வைக்கிற ஆப்பு கொடுது இதுதான். இந்தியா ஜான்சினா ஜான், ஜாக்கி ப்ரூஸ்லி. ஓகேவா? இப்ப நம்ம ட்ரிப் எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா எந்த லொகேஷன் போயிட்டு இருக்கோம்? நியூ டெல்லி போறோம். டெல்லிக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு நாளைக்கு காலைல 6 மணிக்கு டெல்லியில இருக்கும். அப்படியே வந்த சரியான தூங்கியாச்சுங்க. இப்பதான் ஏன்னேன். மணி இப்ப கரெக்டா ஒரு 7 o'clock ஆகுது. சாப்பாடு ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்றதுக்கு செக் பண்ணிட்டு இருக்கானுங்க பசங்க. ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு திருப்பி பார்த்து தூங்கிடுவோம். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அப்புறமா இப்போதைக்கு என்னதான் 50-50 பிஸ்கெட் சாப்பிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் இல்ல. என்ன பண்ண போறோம்ன்றதே தெரியாது. ஏன்னா ட்ரெயின்ல போறோம். ஆனா இங்க விக்கிறானுங்க பாவு பஜ்ஜின்னு தான் வித்துனுக்குறானுங்க. இல்ல நல்லாதான் இருக்கு. அவங்க பிசினஸ் நம்பி அப்புறமா சாப்பாடு அந்த பேருக்கு எல்லாம் சாப்பிட்டு ஆயிக்கொள்ளுங்க. ஸ்பெஷல் சப்பாத்தி சாப்பிடணும் அப்படிதான் சொல்லிக்கணும். நம்ம வாழ்க்கையில போக்க சேனல் தான் பாத்துக்கிறோம். இப்பதான் பாக்குறோம். வெறும் சென்னா மசாலா, வெங்காயம், தக்காளி, மிளகா குழம்பு. இது ஒரு டிஷ் கிடைக்கும். தமிழ்நாட்டு ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, சப்பாத்தியா? இல்ல சப்பாத்தி எல்லாம் இருக்கு. இதுக்கான சைட் டிஷ் இல்ல.
அந்த ஊர்காரங்க அந்த ஊர்காரங்க இந்த ஊர்காரங்க ஊர்காரங்க அப்படினு புளி சாதம் இருக்கு பாருங்க. அதுக்கு சைடு சாதம் சப்பாத்தி அரைக்கும். சிக்கன் குருமா கேப்பீங்க. ஏமாத்துறியா? அது ஒரு நதி தான்ல. ஆனா கடலோட சேர்ந்து நதி மாதிரி வரும். நான் தான் யோசிக்கிறேன் என்னடா இந்த சைடு குஜராத் அந்த சைடு இந்த என்னது அது என்ன ஊர் இன்னும் டெல்லி தீவு தான் வரும்னா என்ன இன்னும் டெல்லி தெரியாம டெல்லி இங்க தான இருக்கு. வழி ஒரு சென்டர் தான டெல்லி தான நியூ டெல்லி. இதுல எங்கிட்ட உனக்கு பீச் இருக்கு. ஏய் அங்க தீவு கிடையாது. இதுடா ஒரு நதி இருக்குடா நல்லா இருக்கும். ஏது இதுவா லேக்கா லேக் மாதிரி அதாவது இதுல மெயின் ரோட் போகும். இதுல நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். லேக் மாதிரில லேக்குன்னு சொல்லுங்க. லேக் தான். லேக் பெருசா இருக்கும். உட்காந்து போட்டுட்டு விளையாடு. கொடைக்கானல் லேக் பாத்திருக்கியா நீனு? பாத்துருக்கேன். மெரினா பீச் சென்னை. அதுதான் சென்னையில மெரினா பீச். இப்போ 0.2 நல்லா ரெடி பண்ணிட்டு கடைசியா பார்ப்போம். கோவா மாதிரி இருக்கும். இப்போ நீங்க போனீங்க தெரியுமா? சென்ட்ரல் ஏறினீங்களே. சென்ட்ரல்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படியே மெரினா. ஆப்போசிட்லி. நீங்க சென்னையா? நான் சென்னை. எல்லாம் சென்னை. உங்கள சென்னை நான் சேலம். சேலம். இப்போ வந்து டெல்லிக்காரன் ஆயிடுவான். இப்போ பொண்ணு பாத்துருக்கான் பக்கத்துல. யாரு? பக்கத்துல அவ்வளவுதான் முடிச்சு. ஓடி மரியாதை. அம்மனால மெயின்டைன் பண்ண முடியாது. அவர் தான் பண்ணாரு சப்பாத்தி நல்லா இருக்கும் சாப்பிடுவேன். நானும் அந்த ஒரு மைண்ட் செட் இப்போ நல்லா இருக்கு பக்கத்துல நல்லா இருந்தா ஓகே வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு. 20 days இவனுக்கு 2 பொண்டாட்டி இவனுக்கு 1 பொண்டாட்டி. அவர் எத்தனை நாள் பேப்பர் கேட்டாரு. பேப்பர் டிக்கெட் எடுக்கணும் வர டிராவலிங் ஆட் சொல்றோம். 2 months before பிசினஸ் mobile service. எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் யாராவது காசு வேணுமா சார்? உங்களுக்கு காசு வேணுமா? வேணாம். இருந்தாலும் வேணுமா சொல்லுங்க. அனுப்பிச்சுடுறோம். அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டுருவேன். அனுப்பிச்சு விட்டியே டெல்லி ரீச் ஆகிட்டோம். இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆச்சு. 7 மணிக்கு டெல்லி ஒரு 1/2 hour வந்து லேட் பண்ணிட்டாங்க. டெல்லி ரீச் பண்ணி இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கோம். வண்டி இங்கே நம்ம வண்டி இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வண்டி இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு டெல்லிக்கு பார்ப்போம். டெல்லியை விட்டு உடனே இன்னைக்குள்ளே டெல்லியை விட்டு வெளியே போயிடுவோம். அந்த 3 பேர் நம்ம கூட வந்தவங்க தான் ட்ரெயினில். ஏமாத்துறது. ஆமாம், நானே ஏமாந்துட்டேன். சாத்துக்குடின்னு சொல்லி ஆரஞ்சை கொடுத்துட்டானுங்க காய்ஸ். சாத்துக்குடி தெரியுமா? சாத்துக்குடி. ஆமாம், ஆரஞ்சு நினச்சி சாத்துக்குடியை வாங்கிட்டேன். அதுக்கு காரணமே இந்த பக்கி தான். என்ன பண்ணா, நான் காசு கொடுண்ணா என்ன சொன்னேன், ஆரஞ்சு வாங்கடான்னு. சரி காசு கொடுண்ணா, காசு கொடுத்தோம் பார்த்து வாங்கினால வாங்கி பெட்டு மேலே வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்னடா இது பார்க்க சாத்துக்குடி ஆரஞ்சு மாதிரியே இல்லையாடா, சாத்துக்குடி தான்றேன். அதான் ஆரஞ்சுன்னு தான் வித்துங்கன்னா. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஆரஞ்சுனா உள்ள ஆரஞ்சு. வண்டி வந்துருச்சு. எவ்வளோ வண்டி அவ்வளோ உண்டு. இதில் ட்ரெயினில் வந்து ட்ரெயினில் தான் வந்தது. அது ஒரு थ्री फुटबोर्ड अभी से फुटबोर्ड मालूम है 1 फुटबोर्ड में आएगा 2 பேர் தானுங்க. நம்ம வண்டி வந்துடுச்சு, இறக்கிட்டாப்புல. இனிமேட்டு அவங்க வந்து பாஸ் கொடுத்தாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இது 2 தான் நம்மளுக்கு, அதெல்லாம் யாருதும். சரி வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு ஏன்னா வண்டி பேக்கேஜ்லாம் பிரித்து ஃபுல் பண்ணியாச்சாச்சு. இப்போ அங்கே ஒரு வண்டி ஃபில் ஆகுது, இங்கே ஒரு வண்டி ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இந்த லக்கேஜ்லேருந்து ரைடிங் கேஸ்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஒருத்தர் கூகுள் மேப் போடணும், அதை ஃபாலோ பண்ணணும். இன்னொருத்தர் சரியாக சொல்லிவிடு. ஓகேவா? டெல்லி ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு பிளாக பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் அந்த டெல்லி வெட்டி கொஞ்சம் வெளியே போயிட்டு பிளாக் பண்ணலான்னு ஐடியா இருக்கேன். ஏன்னா வந்து டிராஃபிக் அதனால். ஓகேவா? வெதை கொஞ்சம் செட் ஆகும்.